ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சம்மர் டைமில் குழந்தைங்க ரொம்பவே டயர்டாகிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கணும்னா இதில் டெய்லி ஒரு டம்ளர் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சத்து இல்லாத குழந்தைங்களுக்கும் டெய்லி இதில் ஒரு டம்ளர் கொடுத்திங்கன்னா சட்டுன்னு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக புசு புசுன்னு வந்துடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நட்ஸ் ஐட்டம் ஃபஸ்ட்டு தேவைப்படும். இதுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு 3 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாதாம் பருப்பை மட்டும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்பை அப்படியே தோலோடையே சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தோலோடு கொடுத்தோன்னா ஒரு சில நேரம் ஒத்துக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் கண்டிப்பாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நேரத்துக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இந்த குவான்டிட்டி சரியாக வரும். அதுக்கு அடுத்தபடியாக பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க சத்து பிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீனும் கால்சியமும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5-6 பீஸ் எடுத்து ஊற வச்சிங்கனாலே போதும். ஒரு டப்பா நிறைய ஃபில் ஆகி வந்துடும். ஜிகர்தண்டா, ஜூஸ் ஐட்டம் இதிலெல்லாம் இது ஜாஸ்தியாகவே சேர்ப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக தரக்கூடியது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே இது ரொம்பவே நல்லது. சம்மர் டைமில் ஜூஸ் ஏதாவது செய்திங்கனாலோ இல்லை ஹெல்த் ட்ரிங்க் செய்திங்கனாலோ அதில் கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை ஒரு 5 பீஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கு அடுத்தபடியாக ஜப்சா சீடு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே நல்லா பொதுன்னு வந்துடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 2 டம்ளர் அளவு பாலுக்கு உரியது. அடுத்தபடியாக நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். இது வெட்டி வேரில் செய்கிறது. இது ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் இதை எடுத்துக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு ஏர்லாக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் இன்றைக்கி செய்து காமிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை 300 ml அளவு வற்றி வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரத்துலலாம் ஏடு படிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏடெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பால் கொதிச்சு வந்துருச்சு. இது ஆற வச்சுக்கலாம். இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு ஜப்சா சீட் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் இருக்குல்ல, நட்ஸோட பவுடர், அது 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும். வேணுன்ற போது பாலை காய்ச்சிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1.5 டம்ளர் அளவு சேர்த்துருக்குறேன். ஜார் கொள்கிற அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்வீட்காக நன்னாரி சர்பத் சேர்த்துருக்குறேன். நன்னாரி சர்பத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பிளெண்ட் பண்ணாலே போதும். எல்லாமே ஆல்ரெடி மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். பெரியவங்க அப்படியே சாப்பிட்றதுனா கூட இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இது நல்லா திக்காகிட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது ரொம்பவே திக்காக வந்துடும். இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது கூட பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளவு நல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது இது கூட சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இது பாதாம் பால் எல்லாம் சேர்ப்பாங்க. இது கொஞ்சம் பாதாம் பருப்பு மாதிரியே தான், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ஒரு 5-6 பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழந்தைங்களுக்கு காலையில் கொடுங்க, இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது.
குழந்தைங்க வந்து சத்து பிடிக்கலன்னு சொல்லி யோசிக்கிறவங்க டெய்லி இந்த ஜூஸை செய்து கொடுங்க. அதாவது இந்த மில்க்கை செய்து கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிப்பியை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே செய்து சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான மில்க் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.